வணக்கம். இன்னைக்கு ஜாதகத்துல ஒரு மிகச்சிறந்த ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்தை பத்தி நான் சொல்ல போறேன். அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் பவர் தேவை, அத்தாரிட்டி தேவை, வாழ்க்கையில தடைகள் உடையணும், முன்னேற்றத்தை நோக்கி போகணும் அப்படின்ற பர்பஸ்ல எல்லா மனிதரும் ஓடிக்கினே இருக்கும். இதுல மனிதருக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு மிகப்பெரிய வழிபாட்டு முறைகளை நம்ம செய்யறதுன்றது நம்ம எப்படி வேலை பார்க்குறோமோ அதை பொறுத்து தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அமையும். நம்ம கேரியருக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு டைம் அமையும், சில சமயம் டைம் கிடைக்காது. இப்போ எல்லாரும் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை நான் சொல்கிறேன். சிவபூஜை. சிவபூஜைன்றது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்க, அது இதெல்லாம் கணக்கே கிடையாது. யாராவது சொன்னாங்கன்னா அதை இக்னோர் பண்ணிடுங்க. ஓகே, சிம்பிளஸ்ட் வேலை எப்படி சிவபூஜை செய்கிறது, அட்வான்ஸ் அதிலே கொஞ்சம் அட்வான்ஸும் செய்ய முடியும். அது அடுத்த லெவலு. சிம்பிளஸ்ட் முறையில் சிவபூஜை எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவிக்கிறேன். இதில் ரொம்ப காம்ப்ளிகேஷனே இல்லாமல் சிம்பிளாக பண்ணணும்னா, கடைகளில் நர்மதை லிங்கம்னு ஒன்று கிடைக்கும். அதாவது இது மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதுதான் நர்மதை லிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் கிரீட்டடிங்காக இருக்கட்டும், நாட்டு மருந்து கடைகள், பூஜா ஸ்டோர்ஸு, ஆன்மீக பொருட்கள் விற்பனை செய்யும் இடம், எல்லா இடத்துலையுமே அது கிடைக்கும். மேக்ஸிமம் போனீங்கன்னா 50 ரூபா 60 ரூபா இருக்கும். இல்லைன்னா மிஞ்சி போனால் 100 ரூபா இருக்கும். சின்னதாக ஒரு நற்பதி லிங்கம்னு வாங்கிக்கணும். அப்படி இல்லைன்னா பொதுவார்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க சிவதீட்சை பண்ணுவாங்க. அவங்க டாலராகவே கழுத்தில் போட்டிருப்பாங்க. இந்த நர்மதை லிங்கம் ஃபஸ்ட்டு வாங்கினு அதை வீட்டில் பாலில் ஒரு 2 நாளைக்கும், ஓகே, அரிசி கிடச்சுன்னா அரிசியோ, இல்லை நெல் கிடச்சுன்னா ரொம்ப கிரேட், நெல்லுலேயோ ஒரு 2 நாள் போட்டு வச்சுடுங்க. ஒரு நல்ல நாளாக தேர்ந்தெடுத்துங்க. நான் சொல்கிற நல்ல நாட்கள் அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி நாட்கள். ஓகே, இதில் திங்கக்கிழமை வர மாதிரி இருந்தால் ரொம்ப விசேஷமான இது. திங்கக்கிழமை இல்லை சனிக்கிழமை வர மாதிரி இருந்தால், ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 கிழமை ஓகே. இந்த நாட்கள் வர மாதிரி இருந்தால் ரொம்ப விசேஷம். அந்த நாளில் நீங்கள் ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு நாள் ஆரம்பிக்கணும், கொஞ்சம் விரிவாக பண்ணுங்கள். ஆனால் இதில் என்னென்னா, நீங்கள் சாம்பிராய மாதிரி இருக்கணும். அதாவது ஒன்ஸ் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதை எக்காரணத்தை கொண்டு நிறுத்தக்கூடாது. எக்ஸப்ட் துக்க நாட்கள் தவிர்த்து மற்ற நாட்களில் நிறுத்தவே கூடாது. நம்ம எப்படி சாப்பிட்றத இல்லை, அது பண்ணனா சாப்பிடக்கூடாது. சாப்பிட்றது நிறுத்துறோமோ, தண்ணி குடிக்கிற எப்படி நம்ம நிறுத்த முடியாது, அந்த மாதிரி இந்த சின்ன விஷயம் தான், ஒன்றும் இல்லை. 2 நிமிஷம் ஆகும். ஒரு பெரிய இதுவே கிடையாது. 2 மினிட்ஸ் தான் இது டைம். டோட்டல் டைம்ஸ் இட் வில் டேக் 2 மினிட்ஸ். ஓகே, உங்களுக்கு இந்த நர்மதை லிங்கம் வாங்கி அதை கோயிலில் போயிட்டு ஃபஸ்ட்டு முறை இங்கே தட்சிணாமூர்த்தி பாதங்களில் வச்சு அதை வழிபாடு செஞ்சு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி பாலில் வச்சு நெல்லில் வச்சு 2 நாள் பன்னீரில் வச்சு ஒரு வாரம் சுவாமியை பன்னீரில் வச்சு சுத்தப்படுத்திட்டு ஒரு முறை கொண்டு போய் தட்சிணாமூர்த்தி அர்ச்சனை கொடுத்து தட்சிணாமூர்த்தி பாதங்களில் வச்சு வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுங்க. இதே கடவுள்கிட்ட இந்த மாதிரி நாளையிலேருந்து நான் இந்த பூஜை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், உங்களோட ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு உங்கள் பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு வந்துங்க. தட்சிணாமூர்த்தியோட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு வந்துங்க. ஏன்னா சிவ வழிபாட்டுக்கு குரு தேவை கிடையாது. நான் அப்புறம் பின்னாடி நான் சொல்கிறேன். குரு கிடைத்தால் நல்லது. குரு தத்துவன்றது இட் இஸ் நாட் அ ஈஸி திங்கு. அதை பற்றி தப்பு சொல்கிறேன். நான் இந்த வழிபாட்டுக்கு குரு தேவையில்லை. இந்த வழிபாட்டு முறைக்கு உங்களுக்கு தீட்சையாக கிடைச்சதுன்னா ரொம்ப விசேஷம். அவங்க அதோட ப்ரொசீஜர் சொல்லுவாங்க, அது டிஃப்ரெண்ட்டு. இது நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்களுக்காக இந்த நர்மதை லிங்க வழிபாடு ரொம்ப மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். உடனே கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது, பட் கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்கும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, வில்வ இலை வாங்கிக்கணும். வில்வ இலை ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு 100-150 இலை கிடைக்கும். வில்வ இலை கிடைக்கும். அந்த வில்வத்தை நம்ம காய வச்சிடணும். ஃபஸ்ட்டு நல்லா காய வச்சிடணும். காய வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணலாம், இல்லை காய வச்சு கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் காஞ்ச திராட்சை கிடைக்கும். கிஸ்மிஸ் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. கருப்பு கலர் திராட்சை இல்லை இந்த கோல்டன் கலர் திராட்சை கிடைக்கும். காஞ்ச திராட்சைன்னு சொல்லுவாங்க. இந்த வழிபாட்டுக்கு தேவை இந்த லிங்கம், வெல்வம், காஞ்ச திராட்சை. இது 3 இருந்தால் இதுதான் பேசிக் நீடு. வேற எதுவுமே தேவையில்லை. காலையில் ஏந்திரிக்கிறோம், டைம் கணக்கு கிடையாது. 6 மணிக்கு ஏந்திரிக்கணும், பிரம்மமுகூர்த்தில் ஏந்திரிக்கணும், அந்த மாதிரிலாம் இங்கே நோ கண்டிஷனு. எப்போ ஏந்திரிக்கிறீங்களோ நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளித்த உடனே இந்த லிங்கத்துக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க. ஒரு நல்ல பித்தளை டம்ளரு இல்லை காப்பர் டம்ளரு, இந்த மாதிரி புனிதமான டம்ளர், நம்ம தண்ணி குடிக்கிற டம்ளர் யூஸ் பண்ணாதீங்க. இல்லை சங்கு கிடைச்சுன்னா சங்கால ஊற்றுவோம். தண்ணி ஊற்றுங்க. குங்குமம் சந்தனம் வைங்க. 5 வில்வம்
ஓம் நம சிவாய பள்ளியில் சொல்லி போடலாம். இல்லை திரையம்பகம் நிஜாமகே சுகந்தியம் புஷ்டி வர்தனம் உருவாரகு வந்தனான் மிக்தரும் விஷயமாகும். இந்த மகாமிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லி போடலாம். 5 வில்வம் போடுங்க. அந்த லிங்கத்துக்கு உங்க கையில ஒரு 5 திராட்சை எடுத்து ஒரு சின்ன பிளேட்ல வச்சு இந்த லிங்கத்துக்கு படைங்க. விழுந்து ஒரே முறை விழுந்து கும்பிடுங்க. பூஜை ஓவர். ஓகே, இதில் நீங்கள் சந்தர்ப்பமாக வைக்கலாம். ஓகே, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஊதுபத்தி கொளுத்தி காட்டலாம். பட் பேசிக் பூஜை நீங்கள் இது எங்கே போனாலும் இதை எடுத்துகிட்டு போக முடியும். இதை வச்சு நீங்கள் பூஜை செய்ய முடியும். யூ ஒன்ட் பிலீவ், மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவல் சாதனைக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. இந்த வழிபாட்டு முறைகளை அனைவரும் யூஸ் பண்ணிங்க. இது உண்மையிலே சொன்ன அது கிடைக்கிறதுக்கு விஷயம். அடுத்த வீடியோவில் பஞ்சாட்சரம் சொல்றது ஓம் நம சிவாய சொல்றது கூட சிவாய நம சொல்றது ரொம்ப விசேஷம். ஓம் நம சிவாய அப்படின்றப்ப ஓம் நம சிவாயன்றது சிவனோட இந்த அர்ச்சனையில ஓம் நம சிவாய சொல்லி பண்ணலாம், இல்லை சிவாய நம சொல்லியும் பண்ணலாம், சிவாய நமகன் சொல்லியும் பண்ணலாம். அதோட பீஜங்கள் சேர்த்தும் சொல்லலாம். சில பேருக்கு குரு மந்திரம் உபதேசம் இருந்ததுன்னா அந்த குருக்கள் ஏதாவது மந்திரம் சொல்லிட்டாங்கன்னா அந்த மந்திரத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் சிவ மந்திரமாக இருந்தால். இல்லைன்னா நீங்க இந்த பஞ்சாட்சரம் சக்தி, அதாவது பஞ்சாட்சரத்தை திருப்பி போட்டா அது சிவாய நமக சக்தி. பஞ்சாட்சரம்ன்றது சிவன் முதல்ல வர்றாரு, சிவாய நமகன்றது சக்தி முதல்ல வராங்க. ஸோ சிவனை மட்டும் கும்பிடுறது கூட சக்தி நர்மத சிவன் வந்தாலே அங்கே சக்தி கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் பிரிக்கவே முடியாது. தே ஆர் யுனைடெட். பாதி சிவன் பாதி சக்தி. கடவுளுக்கு பொருள் கிடையாது, உருவம் கிடையாதுன்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் நர்மதை லிங்கம், சிவசக்தி ஐக்கியம் தான். கடவுளுக்கு ஆண் பால் கிடையாது, பெண் பால் கிடையாது. கடவுள்ன்றது ஒரு ஜோதி, சதாசிவம்ன்றது ஒரு சின்ன ஜோதி. அந்த ஜோதி தான் கடவுள். ஸோ இதோட தத்துவம் தான் இது. ஃபார்ம்லெஸ் வழிபாடு, இதுக்கு உருவம் கிடையாது. ஓகே, ஃபார்ம்லெஸ் வழிபாடு. இந்த வழிபாடு செய்யறப்ப கிடைத்திருக்க மகத்தான பலன்கள் கிடைக்கும். ஆனா எப்ப கிடைக்கும்ன்றது உங்களோட சின்சியாரிட்டியும் டிவோஷனையும் பொறுத்து. நீங்க அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணலாம், உட்காந்து பண்ணலாம். ஆனா என்ன பண்ணீங்கன்னாலும் இந்த வழிபாடு நிக்க கூடாது. மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, நம்ம சாப்பிட்றோமா, ஒண்ணுமே கிடைக்கலையா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு போதும். நம்ம இல்ல குளிக்கிறோம், ஒரு லாட்ஜ்ல போய் தங்கிருக்கோம், ஒண்ணுமே இல்லையா, நம்ம குளிக்கிறோம்ல, நம்ம குளிக்கிறப்ப இந்த இறைவனை சேர்த்து குளிப்பாட்டுங்க. மனசால அபிஷேகம் பண்ணுங்க, மானசீகமா ஒரு பூஜை பண்ணுங்க. ஓகே, இந்த மானசீகமாக பண்ணுங்க. பிசிக்கலா இந்த நர்மதை லிங்கத்துக்கு ஒரு சின்ன 2 சொட்டு தண்ணியாவது மேலே விடணும். நீங்க அபிஷேகம் பண்ற மாதிரி நினைச்சுன்னு செய்யுங்க. இதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஓகே, நான்வெஜ்ஜு வெஜ்ஜு இதெல்லாம் கிடையவே கிடையாது. இது ஒரு சிம்பிள் வழிபாடு. நம்ம காம்ப்ளிகேட்டடா அடுத்த ஸ்டேஜ் போறப்போ தான் இந்த அவங்க குருமார்கள் கிட்ட போறப்போ தான் அவங்க இந்த தீட்சை முறைகள் வழிமுறைகள்லாம் சொல்லுவாங்க. இதுக்கு எந்த வழிமுறையும் கிடையாது. ஓகே, இந்த வழிபாடு பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பா வளம் கிடைக்கும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் கிடைக்கும், ஆன்ம முன்னேற்றம், ஓகே, பொருளாதார முன்னேற்றம், பவர், அச்சீவ்மெண்ட்டு எல்லாமே இது மூலியமா நடக்கும். இந்த சிறிய வழிபாட்டு முறை அனைவரும் செய்து பரவாயில்லை மிக பணிவொன்றுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு ஒரு ஸ்பெஷல் மந்திரம் இருக்கு, அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இது எந்த எதிர்பார்ப்புடனும் இந்த சேனல் செயல்படுறது கிடையாது. கிளியராக சொல்லிடுறேன். நமக்கு பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ இதனால தான் என் நம்பர் கூட, கான்டாக்ட் நம்பர் கூட கொடுக்கல. ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ஒன்று தான் நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய ஹெல்ப். நன்றி, தேங்க்யூ.